ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆக செகண்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம பார்வதி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்களே ப்ரோமோ 1ல். அந்த வழக்கில் வந்து ஒரு வேளை வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து தோத்துட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டோட டெக்காரம் யாருமே ஃபாலோ பண்ணல. ஸோ கோர்ட்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, கோர்ட்டுக்கு கொடுக்க மரியாதை யாருமே கொடுக்கல, டீசெண்டாக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சில கருத்துக்கள் வைக்கிறாரு. ஸோ அதை பற்றி அங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதுசாக வந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும். ஸோ அதனால் அவங்க பார்த்துச்சுன்னா உதவி பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை வந்து எஃப்ஜே அவரோட கேஸ் தோற்றுருக்கும் பொழுது, அதனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை திருப்பி விடுறாரு. ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து டெக்கோரம் ஃபாலோ பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஸோ அவங்க பாரு அவங்க கத்திட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து நம்ம எஃப்ஜே பாரு சொல்கிறாங்க, ஸோ அவர் பண்ணுறது வந்து உண்மையில வந்து சரி கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜு வந்து வரும்போது வந்து நம்ம குமஸ்தாவை வந்து நம்ம கமருதீன் இருக்காரு. கமருதீன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஸோ ஜட்ஜ் வராங்க வழி விடுங்க, ஜட்ஜ் வராங்க வழி விடும். அந்த இடத்துல வந்து எஃப்ஜே பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்கோரம் ஃபாலோ பண்ணல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கிற வரைக்குமே அது ஒரு கோர்ட்டு தான். ஸோ அந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் இறங்கிட்டு வரும்போது அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். ஸோ பிக் பாஸ் வந்து சொல்கிறதே அதுதான். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு மரியாதை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களோட கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரில் இருங்க, கேரக்டர் விட்டு வெளில ஏன் வரீங்க. இந்த லாஸ்ட் வீக்கே வந்து வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஆனாலுமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயமே வந்து மைண்டில் போகவே மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுறாங்க தவிர்த்து, நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு கேரக்டரில் இருக்கோம், இதை வந்து ஃபாலோ பண்ணணும், இதை முடிச்சு நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ஏரியா வெளில போய்ட்டு நான் வேணால் பேசிக்கலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா உள்ளே இருக்க வரைக்கும் கோர்ட், அது வெளில வந்த பிறகு ஜட்ஜ் எல்லாமே வந்து காமன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எஃப்ஜே அவர்களை வந்து எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல. இது மாதிரி அவர் போயிட்டு இருக்காங்க, ஜட்ஜி அப்படி கத்திட்டு இருந்தாரு. ஸோ அது